வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் நிலையான விவசாயத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கிய முயற்சியான ஊட்டச்சத்து உணர்திறன் வேளாண்மை இயக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கம் மொத்தம் 126.48 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கூட்டு நிதியுதவியுடன். இது 10 கூறுகளைக் கொண்டுள்ளது. அவற்றில் 3 தொடக்கத்தின் போது வெளியிடப்பட்டன. மீதமுள்ள கூறுகள் கட்டங்களாக அறிமுகப்படுத்தப்படும். விதை விநியோக இயக்கத்தின் ஒரு பகுதியாக வீட்டுத் தோட்டக்கலையை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கம் 15 லட்சம் காய்கறி விதை கருவிகளை இலவசமாக விநியோகிக்கும். இந்த கருவிகளில் தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், முளகாய், கொத்தமல்லி மற்றும் இலைக்கீரைகள் விதைகள் அடங்கும். கூடுதலாக பப்பாளி, கொய்யா மற்றும் எலுமிச்சை போன்ற வேகமாக மகசூல் தரும் வகைகளை கொண்ட 9 லட்சம் பழ மரக்கன்றுகள் கிட்கள் விநியோகிக்கப்படும். பருப்பு சாகுபடியை ஊக்குவிக்க துவரம்பருப்பு மற்றும் கருப்பட்டி போன்ற பருப்பு விதைகள் கொண்ட 1 லட்சம் கிட்களும் வழங்கப்படும். காய்கறிகள் மற்றும் பழங்கள் இரண்டிற்கும் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவது இந்த பணியில் அடங்கும். காய்கறி சாகுபடி கூறுகளின் கீழ் தக்காளி, வெங்காயம், முருங்கை, கத்திரி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய் மற்றும் இலைக்கீரைகள் போன்ற பயிர்கள் 14,000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்படும். பழ வளர்ப்பு முயற்சி 12,000 ஏக்கரில் உள்ளடக்கப்படும். இது உணவு நார்ச்சத்து, இரும்புச்சத்து மற்றும் அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமுள்ள ஊட்டச்சத்து நிறைந்த பழங்களை பயிரிடுவதை ஊக்குவிக்கும். சுரைக்காய் மற்றும் பிற ஏறுபவர்கள் உட்பட குறுக்கு நெடுக்காக அமைக்கப்பட்ட காய்கறிகளின் உற்பத்தியை அதிகரிக்க 1200 ஏக்கரில் சிறப்பு குறுக்கு நெடுக்காக அமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் அமைக்கப்படும். இது விளைச்சலை மேம்படுத்துவதையும் நில பயன்பாட்டை மேம்படுத்துவதையும் குறிப்பாக கிடைமட்ட விவசாயத்திற்கு குறைந்த இடமுள்ள பகுதிகளில் நோக்கமாக கொண்டுள்ளது. 2.5 லட்சம் விவசாயிகளை ஆதரிக்க 5.72 லட்சம் ஏக்கரில் பருப்பு வகை விரிவாக்க திட்டமும் இந்த நோக்கத்தில் அடங்கும். 80,000 ஏக்கரில் துவரம் பருப்பு சாகுபடியை மீண்டும் உயிர்ப்பிப்பதில் குறிப்பாக சமீபத்திய ஆண்டுகளில் பயிரின் பரப்பளவு குறைந்துள்ள மாவட்டங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும். மேலும் மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தை இணைப்புகளை ஆதரிக்க கிராமப்புறங்களில் 5 காளான் உற்பத்தி அலகுகள் நிறுவப்படும். கூடுதலாக விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை நேரடியாக நுகர்வோருக்கு சந்தைப்படுத்த உதவும் வகையில் 4,000 நடமாடும் விற்பனை வாகனங்கள் விநியோகிக்கப்படும். இதனால் அவர்களின் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் இடைத்தரகர்களை சார்ந்திருப்பதை குறைக்கும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.